ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இன்ட்ரோ மை செல்ஃப். இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க. இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபோட்டோஸுக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்போட டுட்டோரியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனில் VPN ஆன் பண்ணி CapCut வாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வீடியோ வந்து என்னோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓவர்லேவை டச் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து லெட்ரு மேலே இருக்கும், நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கீழே செட் பண்ணிக்கங்க, லெட்டரில் வந்து டச் ஆகாத மாதிரி. அந்த ஒரு ஃபோட்டோவே வந்து வீடியோ ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. இந்த ஃபோட்டோ வந்து எங்கெங்கெல்லாம் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல பூராமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க, அதாவது கட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக வீடியோ பூரா கட் பண்ணிக்கங்க, எங்கெங்கெல்லாம் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் விட்டுட்டு செகண்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், லாஸ்ட்டாக அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணி உங்களோட செகண்ட் ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கங்க. இதே மாதிரியே வந்து ரீப்ளேஸ் பண்ணி எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி முன்னாடி ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை டச் பண்ணி அனிமேஷன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி உள்ள காம்போ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி வச்சுங்களேன், உள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை வந்து மூவ் பண்ணுறதை வச்சுக்கோங்க. செப்பரேட்டாக நான் வந்து அது இது வைங்க அப்படின்னு நான் சொல்லேன், உங்களுக்கு பிடிச்சதை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரியே வந்து அதில் இருக்கிற எல்லா ஃபோட்டோக்குமே வந்து வரிசையாக வந்து அனிமேஷன் செட் பண்ணிங்க. அனிமேஷன் செட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அது வந்து இன் அவுட்டில் செட் பண்ணாதீங்க, காம்போவில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வீடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அப்படியே ரைட்டாக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரெண்ட் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அப்படியே லைட்டாக அதுலேயும் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். கீழே பிளாக் நாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோக்கு மேலே வந்து அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அதாவது லைட்டாக வந்து ஒரு பிளாக் நாய்ஸ் மாதிரி இருக்கும். அதை எக்ஸாக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து செட் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் எண்டு வரைக்கும் வந்து செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு வீடியோவை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு உங்கள் டைம் வீடியோ செக் பண்ணி பாருங்களேன், பக்காவாக வந்துருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.